ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, எம்ஐக்கும் எல்எஸ்ஜிக்கும் இடையே நடக்க போகிற ஐபிஎலோட 67வது லீக் போட்டிக்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் யாருக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு டீமுக்குமே இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஸோ வென்யூ பார்த்தீங்க அப்படின்னா வான்கடே ஈவினிங் 17 மே ஈவினிங் 7:30 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் உங்களுக்கு பின் பண்ணி வச்சிருக்கேன். லிங்க் கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபேக் சேனல்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதில் வேஸ்ட்டாக ப்ரைம் அப்படின்லாம் கேட்பாங்க. நீங்கள் அதில் போய் வேஸ்ட்டாக காசு கெட்ட வேண்டாம். எந்த டீமும் அனுப்ப மாட்டாங்க. அப்படி அனுப்புறதுக்கு அந்த டீம் வச்சு அவங்களே ப்ளே பண்ணி வின் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் யோசிச்சு நம்ம லிங்க் கீழே கொடுக்குற அந்த டெலிகிராம் சேனலில் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். கேப்டன்ஸ் சாய்ஸ்லேருந்து ஃபைனல் டீம்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்க அப்படின்னாலே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சரி, வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இந்த வான்கடே ஸ்டேடியம் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் யாருக்கும் நடந்திருக்கு இந்த கிரௌண்டில் அப்படின்னு நம்ம பார்க்கல. ஸோ எஸ்ஆர்ஹெச்க்கும் எம்ஐக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் நடந்துருக்கு. அதில் எம்ஐ பார்த்தீங்க அப்படின்னா மேட்சை வந்து சேஸ் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ வென்யூ பொறுத்த வரைக்கும் 118 போட்டிகள் நடந்திருக்கு. 53 பேட்டிங் ஃபர்ஸ்ட், 64 பேட்டிங் செகண்ட் வின் பண்ணியிருக்காங்க. ட்ரெடிஷ்னலி ஹை ஸ்கோரிங் விக்கெட், பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட்டாக இருக்கும். ஸோ ரெட் சாயில் விக்கெட் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னாலே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பேஸ் பவுலர்ஸ்க்கு சப்போர்ட் இருக்கும். பேட்டிங் விக்கெட்டாக தான் வந்து மோஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிச் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ ஓவரால் நம்ம பார்க்கல பேட்டர்ஸ்க்கு ஒரு நல்ல கேம் அப்படின்னு சொல்லி இந்த பர்டிகுலர் மேட்சை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அட் த சேம் டைம் லாஸ்ட் 2-3 மேட்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லோ ஸ்கோர் தான் வந்திருக்கு. மும்பை போலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டீசெண்டாக போலிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம கீழே பேசலாம். ஸ்கோரிங் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 150 கீழே 27 முறையும், 150 169 26 முறையும், 170 89 36 முறையும், 190 மேலே 28 முறை அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த கிரௌண்டில் வந்து ஸ்கோர்ஸ் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் பர் ஸ்கோர் இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 167 அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. ஓவரால் நம்ம பார்க்கல 171 அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. ஹை ஸ்கோர் ஆர்சிபி 235க்கு 1, லோ ஸ்கோர் பார்த்தீங்க அப்படின்னா கேகேஆர் 67க்கு வந்து ஆல் அவுட் ஆயிருக்காங்க. இப்போ இன்னிங்ஸ் வைஸாக நம்ம பார்க்கல கரெக்டாக நம்ம கெஸ் பண்ணி பார்க்கல பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் பண்ணியிருக்காங்க. செகண்ட் மேட்ச்சில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீமும், தேர்ட் மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம், ஃபோர்த் மேட்ச் பேட்டிங் செகண்ட் பண்ண டீம், ஃபிஃப்த் மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம். ஸோ லாஸ்ட் 2 மேட்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்கனாமிக்கலாக போல் பண்ணியிருக்காங்க. நிறைய பவுலிங் விக்கெட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்க்குமே எந்த மாதிரி விக்கெட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம டெலிகிராமில் ஆஃப்டர் லைனை பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணுறோம். ஸோ லாஸ்ட் 10 மேட்சஸில் 86 விக்கெட்ஸ் வந்து பேஸ் பவுலர்ஸ்க்கும் வெறும் 31 விக்கெட்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸ்க்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இன்னிங்ஸ் வைஸ் விக்கெட்ஸ் பார்க்கல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேஸ் பவுலர்ஸ்க்கு ஓவரால் நம்ம பார்க்கல எந்த மாதிரி விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னா, ஸோ மொத்தமாக பார்க்கல 24 விக்கெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போல் பண்ணக்கூடிய பேஸ் பவுலர்ஸ்க்கு தான் இந்த கிரௌண்டில் கிடச்சிருக்கு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் பேஸ் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் 17 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் கிரௌண்டில் வந்து ரெஜிஸ்டர் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேஸ் பவுலர்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ரொம்ப எஃபெக்டிவ். ஃபர்ஸ்ட் பவுலிங்கில் பண்ணக்கூடிய பேஸ் பவுலர் வந்து யாராவது ஒருத்தர் கேப்டன் வரதுக்கான சான்ஸ் கூட அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கல தெரிய வருது. ஸோ இப்போ நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாகவே 5 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காங்க லாஸ்ட் 4 மேட்சஸில். செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் 5 விக்கெட்ஸ். ஓவரால் நம்ம பார்க்கல ரெண்டு பவுலர்ஸுமே ஈக்குவலாக இருக்காங்க. பட் ஸ்பின்னர்ஸ்க்கு இந்த பிச்சில் அந்தளவுக்கு அசிஸ்டன்ஸ் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் பவுலிங் ஸ்பின்னர்ஸை கொஞ்சம் ரொட்டேஷனில் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ விக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 86 விக்கெட்ஸ் லாஸ்ட் 10 மேட்சஸில் பேஸ் பவுலர்ஸ் எடுத்திருக்காங்க. ஹை பேஸ் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு 27 விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு. ஸ்லோயர் மிக்ஸ் பண்ணி போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு 32 விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு. இனிஷியல் ஸ்விங் மட்டும் இருக்கக்கூடிய பவுலர்ஸ்க்கு விக்கெட் கிடைக்கல, 6 விக்கெட் தான் கிடச்சிருக்கு. லெஃப்ட்டில் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு 21 விக்கெட். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நியூ பால் பவுலர்ஸ் ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா டெத்லையும் போடக்கூடிய பவுலர் டைப் பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா, நுவான் துஷாரா. ஸோ இந்த ரெண்டு பவுலர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே எஃபெக்டிவ். அட் த சேம் டைம் ஹர்திக் பாண்டியாவும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மச் மோர் எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. மிடில் பார்த்தீங்க அப்படின்னா போல் பண்ணுறதுக்கான எஃபெக்ட் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் 31 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. லெக் பிரேக் மொத்தமாகவே அது 31 20 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காங்க. சைனாமேன் வெறும் 3 விக்கெட் தான். ஆர்த்தடாக்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 3 விக்கெட் கிடச்சிருக்கு. ஆஃப் பிரேக்கு வெறும் 5 விக்கெட் கிடச்சிருக்கு. ஸோ லெக் பிரேக் பவுலர்ஸான ரவி பிஷ்னாய் அட் த சேம் டைம் ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பியூஷ் சாவ்லா. ஸோ இந்த ரெண்டு பவுலர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எஃபெக்டிவான பவுலர்ஸை கீழே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அவங்கள நீங்கள் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ ஹெட் டு ஹெட்ஸ். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மொத்தமாக 5 முறை 2 டீமும் ப்ளே பண்ணியிருக்காங்க. 4 முறை பார்த்தீங்க அப்படின்னா எல்எஸ்ஜி தான் வின் பண்ணியிருக்காங்க. ரிவர்ஸ் பிக்சர்ஸில் எல்எஸ்ஜி எக்கனா ஸ்டேடியத்தில் வச்சு நடந்த மேட்ச்சில் கூட பார்த்தீங்க அப்படின்னா எல்எஸ்ஜி தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணி வின் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப லோ ஸ்கோர் தான். ஸோ அதே பார்த்தீங்க அப்படின்னா அடிக்க முடியாமல் பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் வந்து லூஸ் பண்ணியிருந்தாங்க மும்பை இந்தியன்ஸே. ஸோ ஒரு மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 5 மேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா 4 மேட்ச் வந்து 2 டீமே லாஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 டீமும் வெளியே போகிறாங்க. ரோஹித் சர்மாக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ்க்காக அவர் ப்ளே பண்ணக்கூடிய கடைசி போட்டி அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஆட போகிறாரு அப்படின்ட்டு. ஹெரியட்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல பெர்ஃபார்மன்ஸில் கேஎல் ராகுல் தான். ஸோ ஆஸ் யூஸ்வல் பார்த்தீங்க அப்படின்னா
எல்லா மேட்சுமே வந்து ஹெட்டுகெட்டில் வந்து கேஎல் ராகுல் சூப்பராக ஆடி இருப்பார், எக்ஸலண்ட்டான பேட்டரும் கூட. ஸோ மஸ்ட் அவங்க டீமில் பிக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் கேப்டன் கொடுக்கலாம். லாஸ்ட் 2 மேட்சஸ் வந்து அவருக்கு பெருசாக போக மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கஸ் ஸ்டோய்னிஸும் கொஞ்சம் டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ், ரிவர்ஸ் பிக்சர்ஸில் இந்த 2 டீமும் ப்ளே பண்ணல. ட்ரீம் டீம் கேப்டனாக பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் தான் வந்திருந்தாரு. அட் த சேம் டைம் ஹர்திக் பாண்டியாவும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எஃபெக்டிவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 டீமுக்கு முன்னாடி வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. இப்போ மும்பை இந்தியன்ஸோட பிளேயிங் 11 டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஈஷான் கிஷன், ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, நமந்திர், ஹர்திக் பாண்டியா, டிம் டேவிட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அனுஷ் கம்போஜ், ஸோ எக்ஸலண்ட்டான பவுலர். அடுத்து பியூஷ் சாவ்லா, நுவான் துசாரா, ஜஸ்பிரீத் பும்ரா. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா எம்ஐயோட ஒரு பிளேயிங் 11 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இம்பாக்ட் பிளேயராக ஒரு பேட்டரை உள்ளே கொண்டு வருவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஸோ நிறையவே இருக்குது அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. இப்போ நியூ பால் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் துசாரா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்திக் பாண்டியா 3 பவுலர்ஸும் போல் பண்ணுறாங்க. மிடோஸை பொறுத்த வரைக்கும் பியூஷ் சாவ்லா பார்த்தீங்க அப்படின்னா போல் பண்ணுறாரு. அவர் கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் எஃபெக்டிவாக எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா கம்போஜ் வந்து மஸ்ட்டாக யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. டெத் பவுலிங் பொறுத்த வரைக்கும் பும்ரா, துசாரா போல் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ பர்டிகுலர்லி பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் எந்த இன்னிங்ஸ் பிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இஷான் கிஷன் 82%, ஹெடிகட் 25, வினி 23. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் வான்கடையில் நடக்கிற ரீசன் காண்டி மஸ்ட்டாக வந்து இவரை பிக் பண்ணிக்கலாம். எப்பவுமே வான்கடையில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வச்சிருப்பாரு. கேப்டன் வைஸ் கேப்டன் பிக் பண்ணலாமா ப்ரோ அப்படின்னா செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் கேப்டன் ட்ரை பண்ணலாம். இவருக்கு த்ரெட் யாராவது இருக்காங்களான்னா அர்ஷத் கான் லெஃப்ட் ஆம் பேஸ் பவுலர், மோஷின் கான் 2 லெஃப்ட் ஆம் பேஸ் பவுலர்ஸ் இருக்காங்க. ஸோ லெஃப்ட் ஆம் பேஸ்க்கு அகேன்ஸ்ட் அவர் கொஞ்சம் வீக்னஸ் இருந்திருக்கு வெளியில் போகிற பாலுக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து ரோஹித் சர்மா, ஸோ 55% பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங்கில் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 29 ஆவரேஜ் இருந்திருக்கு. அதில் லாஸ்ட்டு 6 மேட்சஸாக பார்த்தீங்க அப்படின்னாலுமே ஒரு ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காரு. ஆடவே இல்லை, நம்பிக்கையாக நிறைய மேட்ச் பிக் பண்ணாலுமே ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. ஹெட்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா 19, வெனியூல 33. ஸோ லெஃப்ட் ஆம் பவுலர்ஸ் வந்து இனிஷியலாக பவுல் பண்ண போகிறாங்க. அர்ஷத் கான், மோஷின் கான். ஸோ 2 கானை எந்த அளவுக்கு ஃபேஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படின்னா ரொட்டேஷன் பிக்கு, செகண்ட் பேட்டிங்காக நீங்கள் நம்பிக்கையாக ரோஹித் சர்மா பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சூரியகுமாரை நீங்கள் போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணலாம். பட் எல்எஸ்ஜிக்கு அகேன்ஸ்டாக ஒரு ஒஸ்ட் ரெக்கார்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வச்சிருக்காரு. பட் இருந்தாலும் லாஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டீசென்ட்டான நாக்கு வந்து ஆடி இருந்தார். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் மஸ்ட்டாக நீங்கள் சூரியகுமாரை பிக் பண்ணிக்கலாம். கேப்டன் கேப்டன் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். திலக் வர்மா 81% பார்த்தீங்க அப்படின்னா பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்கோயிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 41 கிட்ட ஆவரேஜ் வந்து வச்சிருக்காரு. எக்ஸலண்ட்டான கிரிக்கெட்டர், 81%க்கு ஒருத்தான்னு கேட்டால் டெஃபினட்டாக ஒருத்து. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் மும்பை இந்தியன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து நீங்கள் மஸ்ட்டாக திலக் வர்மாட்ட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும், ஒரு ரிஸ்கியான ஆப்ஷனாக. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமந்திர். ஸோ நமந்திரோட ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்டர் கிடையாது. ஸோ மேலே 1 ப்ரமோட் பண்ணும், அவர் மேலே ஆடினார்னா மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஸ்கோர் அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்துருக்கு. ஹெட்ல ப்ளே பண்ணல, வெனியூல 3 மேட்ச் ஆடி 11 அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் ரிஸ்கான பிக்காக நீங்கள் டாப்பில் ரோஹித் சர்மா ஸ்கிப் பண்ணிங்கன்னா இவரை பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா ஹார்திக் பாண்டியா 90% பார்த்தீங்க அப்படின்னா ஹார்திக் பாண்டியா வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா 200 ரன் கிட்ட ஸ்கோர் பண்ணி 11 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. ஸோ லாஸ்ட் ஒரு 4 மேட்சஸில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பவுலிங்கில் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தெரிய வருது. ஹெட்ல 135 ரன் 2 விக்கெட், வெனியூல 682 ரன் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு, 31 விக்கெட்ஸ். ஸோ மஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா கேப்டன் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணியில் நீங்கள் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பவுலிங் நல்ல தம்பில் இருக்காரு. பட் பேட்டிங் தான் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒஸ்ட் ஃபார்மில் இருக்காரு. டிம் டேவிட் 11% பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. சேசிங்க்கு ஒரு மஸ்ட் பிக். ஹெட்கிட்ட பொறுத்த வரைக்கும் அவரோட ஆவரேஜ் பாருங்கள் 80 அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. மொத்தமாக 3 மேட்ச்க்கு 80 ரன் அடிச்சிருக்காரு. அதில் ஒரு மேட்ச் தான் அவுட் ஆயிருக்காரு. வெனியூவில் 40. ஸோ இந்த அளவுக்கு ரெக்கார்ட்ஸ் வந்து இருக்குது. ட்ரம்ப் கார்டு பிக்காக நீங்கள் இன்றைக்கி டிம் டேவிட்டை செகண்ட் பேட்டிங் பண்ணியில் உங்கள் டீமில் கொண்டு வரது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. அனுஷ் கம்போஜ் 12% பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஹெட்கெட் வெனியூவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு, ஒரு மேட்ச் ஆடி. ஹெட்கெட்டில் ப்ளே பண்ணது கிடையாது. ஸோ ஆன்கோயிங் பொறுத்த வரைக்குமே 2 விக்கெட் எடுத்திருக்காரு, 2 மேட்ச் ஆடி. ஃபர்ஸ்ட் பவுலிங் அப்படின்னா அனுஷ் கம்போஜ் வந்து எக்ஸலண்ட்டான பிக்கு. ஸோ எல்லா மேட்சும் பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட்டாக தான் எடுத்துகிட்டே இருக்காரு. கண்டினியூஸாக ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக இருந்திருக்கு. அடுத்து பியூஷ் சாவ்லா 51% பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பரான பவுலர். ஹெட்கெட்டில் கொஞ்சம் ஒஸ்ட் ரெக்கார்டு இருந்திருக்கு, 3 மேட்சுக்கு 2 விக்கெட்டு. வெனியூவில் 18 மேட்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 16 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து எடுத்திருக்காரு. ஸோ ஆன்கோயிங் நல்லா போயிட்டு இருக்கு. லாஸ்ட் 2 மேட்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 விக்கெட்ஸ் 3 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கன்சிஸ்டன்சியாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த விக்கெட்டும் பார்த்தீங்க அப்படின்னா லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுது. ஸோ போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணுங்கள். செகண்ட் பவுலிங் மஸ்ட்டாக கொண்டு வரது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நுவான் துசாரா 20% பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் பிக்கான இம்பார்ட்டன்ட் பிக் தான் இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் பவுலிங் அப்படின்னா ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் நுவான் துசாரா பிக் பண்ணிக்கலாம். செகண்ட் பவுலிங் அப்படின்னா அஸ் அ பிளேயரை பிக் பண்ணுறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது.
லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்பிரீத் பும்ரா 94%. ஸோ பர்பிள் கேப் ஹோல்டராக இவர் ஆகிறதுக்கான கடைசி வாய்ப்பு இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் தான். இவர் 20 விக்கெட்டில் இருக்காரு. ஹர்ஷல் பட்டேல் 22 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. 2 விக்கெட் டிஃபரன்ஸில் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ஒரு 3 விக்கெட்ஸ்லேருந்து 4 விக்கெட் வரைக்கும் இவர் எடுக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஹர்ஷல் பட்டேல் அதுக்கு அடுத்த மேட்ச்சில் விக்கெட்லெஸ்ஸாக போனார்னா பர்பிள் கேப் பார்த்தீங்க அப்படின்னா பும்ராட்டே இருக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ஓவரால் நம்ம பார்க்கல ஹெட்டுகெட்டில் 3 மேட்ச்சுக்கு வெறும் ஒரு விக்கெட் தான். லாஸ்ட் மேட்ச் இந்த 2 டீமும் ப்ளே பண்ணல கூட ஒரு ட்ரீம் டீமில் வரல. வெனியூவில் 41 மேட்ச்சுக்கு 49 விக்கெட்ஸ் மாதிரி எடுத்திருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் பவுலிங் பும்ரா இம்பார்ட்டன்ட் பிக் தான். பட் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு எலிஜிபிளான பிக்கில் அஸ் அ பிளேயரை ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெஹால் வதீரா 5% பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங் 21 ஆவரேஜ் ரிஸ்க் தான். ஸோ மும்பை இந்தியன்ஸ் மீண்டும் பார்த்தீங்க அப்படின்னா டாப் கொலாப்ஸ் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டீமை மேக் பண்ணிங்கன்னா மஸ்ட்டாக உங்கள் டீமில் நெஹால் வதீராவை பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் நீங்கள் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இம்பாக்ட் பிளேயராக பார்த்தீங்க அப்படின்னா நெஹால் வதீரா தான் அதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் கொஞ்சம் டெப்த்தாக பார்த்துடலாம். ரோஹித் சர்மாவை பிஸ்னாய் வந்து 2 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. 34 பால் 31 பாலுக்கு 34 ரன் மட்டுமே வீட்டு கொடுத்து 2 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. குரால் பாண்டியா ஒரு முறை, நவீன் உல்ஹாக்கு, மோஷின் கான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முறை விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. இஷான் கிஷான, கிருஷ்ணபா கௌதம் ஒரு முறையும், பிஷ்னாய் 4 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. ஸ்டோயினிஸ் ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காரு. திலக் வர்மாவை, நவீன் உல்ஹாக் ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சூரியகுமார் யாதவ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பிஷ்னாய் வந்து 3 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. ஸ்டோயினிஸ் 2 முறையும், நவீன் உல்ஹாக் ஒரு முறையும் பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக பார்க்கல திலக் வர்மாக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேட்டில் எதுவும் இல்லை. ஸோ ஹர்திக் பாண்டியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோயினிஸ் 2 முறையும், குர்னால் பாண்டியா, நவீன் உல்ஹாக்கு, மோஷின் கான் 3 பேரும் ஒரு முறை வந்து விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ரொம்ப எஃபெக்டிவான பவுலர் பேட்டில் பொறுத்த வரைக்கும் யார் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நான் பிஷ்னாயை தான் சொல்லுவேன். ஸோ எல்லா பேட்டர்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா 2 முறையிலேருந்து 3 முறை வரைக்கும் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அதுக்கு அடுத்தபடியாக ஸ்டோயினிஸ். ஸோ இம்பார்ட்டன்ட் பிக்ஸாக வந்து தெரிய வராங்க. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் மும்பை டீமில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் பிளே சொல்லுங்க ப்ரோ அப்படின்னா 1. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா 2, 3, ஸோ 4, 5வது ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பியூஷ் சாவ்லா, 6வது ஆப்ஷன் நுவான் துஷாரா, 7வது ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்பிரீத் பும்ரா அப்படின்னு நான் போகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ரோஹித் சர்மா உங்கள் டீமில் வேணும் அப்படின்னா நீங்கள் திலக் வர்மா இல்லை சூரியகுமார் யாதவ் இந்த 2 பிளேயர்ஸை மட்டும் ரொட்டேட் பண்ணி ரோஹித் சர்மாட்ட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா ரோஹித் சர்மாவுக்கும் ஹெட்டுகெட்டில் வந்து ரெக்கார்டு ஒஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. சூரியகுமார் யாதவுக்கும் ஹெட்டுகெட்டில் ரெக்கார்டு வந்து ஒஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. ஸோ அந்த மைண்ட் செட்டில் போகையில் இந்த 2 பிளேயர்ஸ்லேருந்து யாராவது ஒருத்தரை கொண்டு போகலாம், இல்லை 2 பிளேயருமே நல்ல பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ரொட்டேஷனில் போங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்ஸ் படி நம்ம போகலாம், கிளிக் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. சரி, ஓகே. இப்போ எல்எஸ்ஜியோட பிளேயிங் லெவன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கேஎல் ராகுல், குயின் டிகாக் ஓப்பன் பண்ண போகிறாங்க. மார்க்கஸ் ஸ்டோயினிஸ், தீபக் ஹூடா, நிக்கோலஸ் பூரன், ஆயுஷ் பதோனி, குருணால் பாண்டியா, அர்ஷத் கான், ரவி பிஷ்னா, எமில் உல்ஹாக்கு, லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா மோஷின் கான் இவங்களோட பிளேயிங் லெவன் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க. நியூ பால் போலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அர்ஷத் கான் வந்து போல் பண்ணதுக்கான சான்ஸ் இருக்குது. அவர் கூடயே மோஷின் கானும் போல் பண்ண போகிறாரு. மிட் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரவி பிஷ்னா, குருணால் பாண்டியா, டெத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நவீன் உல்ஹாக்கு, ஸ்டோயினிஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு நீங்கள் டெத்தில் எதிர்பார்க்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போ பிளேயர் ஸ்டாட்ஸோட பிளேயர்ஸ் எப்போ பிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 88 பார்த்தீங்க அப்படின்னா ஆன்கோயிங் பார்த்தீங்க அப்படின்னா பிக் பண்ணியிருக்காங்க 88%. இவரை பொறுத்த வரைக்கும் ஆன்கோயிங்கில் 35 ஆவரேஜ், ஹெட்டுகெட்டில் 81 நோட் பண்ணிக்கோங்க, வென்யூவில் 70. ஸோ ரெக்கார்ட் வைஸாக நம்ம பார்க்கல கேஎல் ராகுல் சூப்பராக இருந்திருக்கு. கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஒரு மஸ்ட் பிக்கு. ஸ்மால் லீக் கூட பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டான கேப்டன் வைஸ் கேப்டன் நீங்கள் போத் திங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் 37% குயின் டிகாக் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங் 22 ஆவரேஜ், ஹெட்டுகெட் 17, வென்யூ 31. ஸோ வென்யூ ரெக்கார்ட் கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. மும்பை காண்டி 2 சீசன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ ஓவரால் நம்ம பார்க்கல பேட்டிங் செகண்டில் குயின் டிகாக் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. டிகாக்கு வீக்னஸ் இருக்கான்னு கேட்டால், ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டு ஒரு 4 மேட்சஸாகவே அவர் அடிக்கலை. ஸோ இந்த மேட்ச் வந்து டிகாக்ட இருந்து ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு 50 ஆர் செஞ்சுரி கூட அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இம்பார்ட்டன்ஸ் வந்து குயின் டிகாக்கு நீங்கள் அதிகமாக கொடுக்கலாம், ஏன்னா பர்சன்டேஜஸும் ட்ராப் ஆகிருக்காரு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் 92% வந்து அவரை பிக் பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங் டீசெண்டாக போயிருக்கு, ஹெட்டுகெட்டும் செம்மையாக இருந்திருக்கு, வென்யூவும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்திருக்கு. ஸோ நீங்கள் மார்க்கஸ் ஸ்டோயினிஸ்க்கு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு போல் பண்ணி செகண்ட் பேட்டிங் பண்ணால் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்கலாம். எப்போவுமே சேசிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் வந்து எஃபெக்டிவாக ஆடுவார். ஸோ மற்றபடி அஸ் அ பிளேயரை பிக் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா சம் டீம்ஸில் ரொட்டேட் பண்ணி பார்க்குறதும் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். தீபக் ஹூடா 11% பார்த்தீங்க அப்படின்னா பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்கோயிங் பொறுத்த வரைக்கும் 19, ஹெட்டுகெட்டில் 200 ரன் கிட்ட அடிச்சு 20 ஆவரேஜ் வச்சிருக்காரு. வென்யூவில் 27 அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ஆவரேஜ் வந்து ரெக்கார்டு வச்சிருக்காரு. ஸோ நீங்கள் ஹூடாவை பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் சம் டீம்ஸில் ரொட்டேஷனில் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா நிக்கோலஸ் பூரன் 83%, ஆன்கோயிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா 60 ரன் ஆவரேஜ், ஹெட்டுகெட்டில் 26, வென்யூவில் 10 அப்படிங்கிற மாதிரி பூரனோட ஆவரேஜ் வந்து ஒஸ்ட்டாக இருந்திருக்கு. ஸோ இந்த வென்யூ பேட்டிங் பாரடைஸ் விக்கெட்டாக இருந்தாலும் நிக்கோலஸ் பூரனுக்கு அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரவுண்ட் வந்து சூட்டபிள் ஆகலை. ஸோ நீங்கள் நிக்கோலஸ் பூரன் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா
சேசிங்கில் மட்டும் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ லாஸ்ட்டு 2 மேட்ச்சுமே பார்த்திங்க அப்படின்னா சேசிங்கில் கொஞ்சம் டீசெண்டாக ஆடி இருக்கார். மொதல் மேட்ச் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் 48 அடிச்சார் SRH அகேன்ஸ்டாக. எப்போவுமே சேசிங்கில் ஒரு ஆவரேஜ் பார்த்திங்க அப்படின்னா 37 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் 26 அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ஆயுஷ் பதோனி 10% பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங் பொறுத்த வரைக்கும் 26 ஆவரேஜ். ஹெட்டில் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், வென்யூவில் கொஞ்சம் டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ். வென்யூ பேஸ்டாக போனீங்க அப்படின்னா தீபக் கூட ரிப்ளேஸ்மெண்ட்டாக அவரை பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பேட்டிங் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா குருணால் பாண்டியா 19% பார்த்திங்க அப்படின்னா அவரை ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்கோயிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு டீசெண்டான பேட்டிங் வந்து கொடுத்துருக்காரு. பவுலிங்கும் டீசெண்டாக கொடுத்துருக்காரு. எக்ஸ் மும்பை பிளேயர். ஹெட்டிகிட்ட பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 5 மேட்ச் ஆடி 60 ரன் 3 விக்கெட்டு. 2 மேட்ச் அது ட்ரீம் டீமில் வந்திருக்காரு. வென்யூ பொறுத்த வரைக்கும் 396 ரன் 21 விக்கெட்டு. ஸோ உங்கள் டீமில் வந்து வென்யூ பேஸ்டாக போனீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் வென்யூ பேஸ்டாக வேணும் அப்படின்னா குருணால் பாண்டியா ட்ரை பண்ணிக்கலாம். செகண்ட் இன்னிங்ஸ் போல் பண்ணுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹர்ஷத் கானை 22% பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸ்டாட்ஸ் படி பார்க்கல மும்பை இந்தியன்ஸ்க்காக நிறைய மேட்சஸ் ஆடி இருக்காரு. 2 மேட்ச் ஆடி இந்த வென்யூவில் 3 விக்கெட். லாஸ்ட் சீசன்லாம் பார்த்திங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ்க்காக தான் பவுலிங் பண்ணார். பட் பேட்டிங்லையும் இந்த சீசனில் நல்லா காமிச்சிருக்காரு. ஸோ 52 ரன் கிட்ட தான் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் வந்து 60+ வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஸோ நீங்கள் ஹர்ஷத் கானுக்கு கேப்டன் ஸ்கீம் கொடுக்கலாமான்னா ரிஸ்கி. பட் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணல நீங்கள் கேப்டன் ஸ்கீம் கொடுக்கறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ரவி பிஷ்ணா. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 23% பிக் பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங்கில் பார்த்திங்க அப்படின்னா 8 விக்கெட்டு. ஹெட்டர் பொறுத்த வரைக்கும் 10 விக்கெட், வென்யூவில் 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ரோஹித் சர்மா, இஷான் கிஷன், சூரியகுமார் யாதவ் இந்த 3 டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸுமே அதிகமாக ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. பட் இவர் நியூ பால் போல் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கம்மி தான். ஸோ அந்த வகையில் பார்க்கல ஃப்ளாப் லிஸ்ட் அதிகமாக இருந்தாலும் இன்கேஸ் இனிஷியலாக நியூ பாலில் விக்கெட்ஸ் கொடுக்கல அப்படின்னா பவர் பிளேக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப் போகுது அப்படின்னா அப்போ பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே எஃபெக்டிவான பவுலராக வந்து இவர் இருப்பார். ஸோ நீங்கள் மும்பை இந்தியன்ஸில் டாப் ஆர்டர்ஸ் வந்து 2 பேருமே ட்ரை பண்ணிங்கன்னா அந்த டீமில் இவரை பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. நவீன் உல்ஹாக் பொறுத்த வரைக்கும் 57% பிக் பண்ணியிருக்காங்க. ஹெட்டில் 5 விக்கெட்டு, வென்யூவில் ப்ளே பண்ணது கிடையாது. ஸோ ஃபஸ்ட் பவுலிங் நீங்கள் வந்து நவீன் உல்ஹாக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா மோஷின் கான் 26% ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங்கில் 9 விக்கெட்டு, ஹெட்டில் 4 மேட்ச்சுக்கு 5 விக்கெட்டு. லாஸ்ட் மேட்ச் இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக 2 விக்கெட் கிட்ட எடுத்திருந்தாரு. ஹெட்டில் பொறுத்த வரைக்கும் டீசெண்டான ரெக்கார்டு. வென்யூலையும் பார்த்திங்க அப்படின்னா 3 மேட்ச்சுக்கு 5 விக்கெட்டு. எக்கனாமி பார்த்திங்க அப்படின்னா 6 அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. ஸோ லோ பர்சன்டேஜில் ஒரு பெஸ்ட் பிக்காக மோஷின் கான் அந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ஃபஸ்ட் பவுலிங் கேப்டன் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் யுத்வீர் சிங் 2% பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. ரைட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம் போடக்கூடிய பவுலர். ஹெட் வென்யூவில் ப்ளே பண்ணல. ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் டீசெண்டாக இருந்தாலும் ரொட்டேஷன் பிக் தான், ரொம்ப ரிஸ்க் தான். நீங்கள் ஜிஎல்லாம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க்காக ஃபஸ்ட் பவுலிங்கில் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இம்பாக்டாக பார்த்திங்க அப்படின்னா யுத்வீர் சிங் தான் வர போகிறாரு. ஸோ மற்றபடி மணிமாறன் சித்தார்த்துக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ டெப்த்தான பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ராகுல பும்ரா 2 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. சாவ்லா 2 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. ஹர்திக் பாண்டியா 1 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஹர்திக் பாண்டியாக்கு அகேன்ஸ்டாக அவர் 84 பால் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காரு. வெறும் 48 ரன் தான் வந்து அடிச்சிருக்காரு. ரன்ஸ் அதிகமாக அடிக்கல, பட் விக்கெட்ஸும் அதிகமாக கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ரெக்கார்ட்ஸ் வந்து இருந்திருக்கு. குயினி டிகாக் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சாவ்லாக்கு அகேன்ஸ்டாகவும் பும்ராக்கு அகேன்ஸ்டாகவும் பார்த்திங்க அப்படின்னா விக்கெட்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. ஸ்டோயினிஸ் நபிக்கு அகேன்ஸ்டாகவும் பும்ராக்கு அகேன்ஸ்டாக 3 முறை பார்த்திங்க அப்படின்னா அவுட் ஆயிருக்காரு. தென் லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா நிக்கோலஸ் பூரன் நபிக்கு அகேன்ஸ்டாக 1 முறை, பும்ராக்கு அகேன்ஸ்டாக 2 முறை அப்படிங்கிற மாதிரி வந்து விக்கெட் வந்து ஆயிருக்காரு. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் எல்எஸ்ஜி டீமில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் பிளேஸ் சொல்லுங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா ராகுல் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த மேட்ச் குயினிட்டிக்காக நான் இம்பார்ட்டண்ட்டாக எதிர்பார்க்குறேன். ஸோ நிக்கோலஸ் பூரன் ஓரளவுக்கு நான் டீசெண்டாக எதிர்பார்க்குறேன். குருணால் பாண்டியா, ஹர்ஷத் கான், ஸோ மோஷின் கான். ஸோ இந்த 6 பிளேஸை பார்த்திங்க அப்படின்னா நான் மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கிறேன். டபுள் ஆப்ஷன் இருக்க ஒரே ரீசன் காண்டி மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் அப்படிங்கிற மாதிரி நான் டிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கேப்டன் செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கேஎல் ராகுல், ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் இந்த 4 பிளேஸை பார்த்திங்க அப்படின்னா அதிக பர்சன்டேஜ் வந்து கேப்டன் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் கேஎல் ராகுல் ஸ்மால் லீக் பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுல்கிட்ட ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். வைஸ் கேப்டன் பொறுத்த வரைக்கும் டபுள் ஆப்ஷன் இருக்கனால ஸ்டோயினிஸ் அப்படின்னு சொல்லி யோசிச்சிக்கலாம். ஸோ என்னோட ஆப்ஷன் பார்த்திங்கன்னா சூரியகுமார் யாதவ் அப்படின்னு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு யோசனையாக இருக்குது. ரிஸ்கியான ஆப்ஷனில் பும்ரா, திலக் வர்மா, இஷான் கிஷன், ஹர்ஷத் கான், ஹர்திக் பாண்டியான்னு சொல்லி மும்பை இந்தியன்ஸ்க்கு கொஞ்சம் ஃபேவராக பார்த்திங்க அப்படின்னா கேப்டன் ஸ்கிப் நான் வந்து கொடுத்துருக்கேன். பும்ரா வந்துட்டு ஃபஸ்ட் பவுலிங் பண்ணையில் ஓரளவுக்கு ரிஸ்க்கான ஒரு விசிஆர் கேப்டனாக இருப்பார். திலக் வர்மா ஃபஸ்ட் பேட் பண்ணையில், இஷான் கிஷன் செகண்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா சிஆர்பிசி, ஹர்ஷத் கான் ஃபஸ்ட் பவுல் பண்ணி செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்க எல்எஸ்ஜி அப்படின்னா சிஆர்பிசி கொடுக்கலாம். லாஸ்ட்டாக ஹர்திக் பாண்டியாவும் ஃபஸ்ட் பவுல் பண்ணி செகண்ட் பேட் பண்ணுறாங்க எம்ஐ அப்படின்னா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும்.
இப்போ பர்சன்டேஜ் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹை பர்சன்டேஜில் தான் அந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு அதிக பிளேயர்ஸ் ஓவரால் நம்ம பார்க்கல 8 பிளேயர்ஸ் பார்த்தீங்க எப்படின்னா இருக்காங்க. நீங்கள் இதில் டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்லேருந்து நம்ம ஃபில்டர் பண்ணி 5 பிளேயர்ஸ் மொத்தமாக எடுக்க போகிறோம். கேஎல் ராகுல் என்னோட பிக்கில் மஸ்ட்டாக இருப்பார் அந்த டீமில். இஷான் கிஷனும் பார்த்தீங்க அப்படின்னா நான் மஸ்ட்டாக வந்து ட்ரை பண்ணிக்கிடுவேன். ஸோ 3வது ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா திலக் வர்மா வந்து நான் பிக் பண்ணிக்கிடுவேன். 4வது ஆப்ஷன் பும்ரா. ஸோ 5வது ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட டீமில் பர்டிகுலர்லி நான் பிக் பண்ணக்கூடியது சூரியகுமார் யாதவ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5 பிளேயர்ஸை நான் பிக் பண்ணிக்கிறேன். 5 பிளேயர்ஸ்னு போகிறது ஓரளவுக்கு ரிஸ்கான ஆப்ஷன். தேவைப்படுறாங்க அப்படின்னா நீங்கள் இதில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒருத்தரை மட்டும் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸ்மால் லீகை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதில் இருந்து எல்லாருமே பிக் பண்ணிக்கலாம். சாரி, ஹர்திக் பாண்டியா, நான் குணால் பாண்டியன் ரீட் பண்ணிட்டேன். ஹர்திக் பாண்டியா உங்கள் டீமில் மஸ்ட் பிக்காக பார்த்தீங்க அப்படின்னா பிக் பண்ணிக்கலாம். ஸோ சூரியகுமார் யாதவுக்கு ரிப்ளேஸ் பண்ணால் ஹர்திக் பாண்டியா ட்ரை பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸ்மால் லீக் பிக் பண்ணுறவங்க எப்போவுமே இந்த பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய எல்லாருமே உங்கள் டீமில் கொண்டு வரது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ ரிஸ்கியான சேஃபான ஆப்ஷனில் 50 to 74% பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா, நவீன் உல்ஹாக்கு, பியூஷ் சாவ்லா. ஸோ இதுலேருந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண போகிற பிளேயர்ஸ் யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 2 பிளேயர்ஸ் ரோஹித் சர்மா, ஸோ பியூஷ் சாவ்லா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ 25லேருந்து 49% குயின் இண்டிகாக்கு மோஷின் கான், இந்த 2 பிளேயர்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பிக் பண்ணுவேன் அப்படிங்கிறது என்னோட டீமில் வந்து நான் கொண்டு வந்துக்கிடுவேன். அப்படி 2 பேரும் பிக் பண்ணிங்கன்னா இதிலிருந்து யாராவது ஒருத்தரை மட்டும் கொண்டு வரது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போ லோ பர்சன்டேஜ் ரொம்பவே ட்ரம்ப் கார்டு பிக்ஸாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் மும்பை இந்தியன்ஸ் சைடில் டிம் டேவிட், நேஹால் வஜ்ரா, நமந்தேரி, துஷாரா, அனுஷ் கம்போஜின்னு சொல்லி 5 பிளேயர்ஸ் வந்துருக்காங்க. எல்ஐசி சைடு பார்த்தீங்க அப்படின்னா தீபக் ஹூடா, பதோனி, குணால் பாண்டியா, ரவி பிஷ்னாய், அர்ஷத் கான், யுத்வீர் சிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 6 பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மும்பை இந்தியன்ஸ் டீமில் டிம் டேவிட் வந்து ஆஸ் பர் ஸ்டாட்ஸ் படி கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நுவான் துஷாரா, இந்த 2 பிளேயர்ஸ்க்கு வந்து நீங்கள் வாய்ப்பு கொடுக்கலாம். லோ பர்சன்டேஜில் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். எல்எஸ்ஜி சைடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா குணால் பாண்டியா, வென்யூ பேஸ்டாக போனீங்க அப்படின்னா குணால் பாண்டியா ஒரு எஃபெக்டிவான பிளேயராக இருப்பார். அர்ஷத் கான், ஸோ இந்த 2 பிளேயர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா லோ பர்சன்டேஜில் ஒரு பெஸ்ட்டான பிக்காக பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற சான்ஸ் வந்து இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்குது. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்க டெமோ டீம். ஸோ ஃபைனல் டீம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணோம். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் இருக்குது. லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பர்டிகுலர் டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கேஎல் ராகுல், நிக்கோலஸ் பூரன், குயின் இண்டிகா, கிஷான் கிஷான் சொல்லி 4 விக்கெட் கீப்பர்ஸை நம்ம பிக் பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா. ஆல்ரவுண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டோயினிஸ், ஹர்திக் பாண்டியா. பவுலர்ஸில் பும்ரா, சாவ்லா, நவீன் உல்ஹாக் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்கோம். கேப்டன் சூரியகுமார் யாதவ், வைஸ் கேப்டன் பார்த்தீங்க அப்படின்னா கேஎல் ராகுல் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஃபைனல் டீம்ஸ் மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோ உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.